ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 முருங்கைக்காய் வச்சு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 முருங்கைக்காய் எடுத்துகிட்டு அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். சைடில் வர நாரெல்லாம் இந்த மாதிரி எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு கூட தேவையான அளவுக்கு ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் அதையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லை நார்மல் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகை பொரிய விட்டுருங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இது கூட நல்ல காரமாக இருக்கிற ஒரு 3-4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு நம்ம மிளகாத்தூளை விட இந்த பச்சை மிளகாயோட காரத்தோட டேஸ்ட்டு தான் நல்லா சூப்பராக வரணும். ஃப்ளேவருமே அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நல்ல காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் நான் 3 சேர்த்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயுமே சேர்த்து வதக்கிக்கலாம். முருங்கைக்காய் லைட்டாக அந்த ஆயிலில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கி வந்தால் போதும். ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இது கூடவே நான் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரத்திலேயே நமக்கு நல்லா வதங்கி வந்துடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறனால மிளகாத்தூள் நான் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லாவே வதக்கி விடுங்க. அந்த முருங்கைக்காயில் அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அந்த மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சு வரட்டும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இந்த முருங்கைக்காயை வேக விட்டுறலாம். நான் ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்கிறாந்த அளவுகளை அதிகப்படுத்திக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பையுமே சேர்த்து நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 மூடி போல் தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் ப்ளஸ் இது கூட ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்சிட்டு வர்ற கேப்லேயே உங்களுக்கு முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சேர்த்துட்டு கூடவே கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியுமே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னு நீங்கள் உப்பு இல்லைன்னா காரம் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி முருங்கைக்காய் எல்லாமே நமக்கு வெந்து தான் இருக்குது. அவ்வளோதாங்க, உங்களுக்கு நல்ல சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, அந்த முருங்கைக்காயோட எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கி குழம்பு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். சுட சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.